பேர் என்ன? இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். அண்ணாமலையின் அதிர வைக்கும் கடிதத்தில் இருந்தது என்ன? பகீர் தகவல்களால் அதிர்ச்சி. தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை என கட்சி தலைமைக்கு ஏற்கனவே எழுத்துப்பூர்வமாக கடிதம் கொடுத்துவிட்டேன் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீனுக்கு மார்ச் 25ஆம் தேதி அண்ணாமலை எழுதிய கடிதம் வெளியாகியுள்ளது. அதில் கூறியிருப்பதாவது: தொகுதி பங்கீட்டின் போது சிறிய கட்சிகளுக்கு முதலில் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு மீதமுள்ள தொகுதிகளை தேசிய கட்சியான பாஜக ஏற்க நிர்பந்திக்கப்பட்டது வேதனை அளிக்கிறது. இது பல ஆண்டு போராட்டத்தால் கட்சியை கட்டி எழுப்பிய தொண்டர்களின் கண்ணியத்தை காயப்படுத்துகிறது. இன்னும் கவலைக்குரிய விஷயம் என்னவெனில், எளிதில் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளுக்கு பதிலாக திருச்செந்தூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், ராதாபுரம், ராசிபுரம், பத்மநாபபுரம், ஆவடி என திமுகவின் கோட்டையாக உள்ள தொகுதிகள் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டன. இயல்பாகவே இந்த முடிவுகள் அரசியல் ரீதியாக நியாயமானவையா என்ற கடும் சந்தேகத்தை தொண்டர்களிடையே ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் நான் விரிவாக களப்பணியாற்றிய போதிலும் பாஜகவுக்கு கோவை வடக்கு தொகுதி மட்டுமே கிடைத்தது. முக்கியமான சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, கவுண்டம்பாளையம் போன்ற தொகுதிகள் ஒதுக்கப்படவில்லை. நான் சிங்காநல்லூரில் போட்டியிட தயாராக இருந்தேன். ஆனால் வேண்டுமென்றே வாய்ப்பு மறுக்கப்பட்டதா என்ற கேள்வியை நான் மட்டுமல்ல, பல தொண்டர்களும் கேட்டு வருகின்றனர். பல்லடம், பழனி போன்ற சாதகமான தொகுதிகள் தவறவிடப்பட்டன. என் சொந்த மாவட்டமான கரூரில் ஒரு தொகுதி கூட பாஜகவுக்கு கிடைக்கவில்லை. இது தொண்டர்களிடம் விரக்தியை ஏற்படுத்தி உள்ளது. இந்த சூழலில் நான் சட்டசபை தேர்தலில் போட்டியிட மாட்டேன். இது பயம் காரணமாக அல்ல, தொண்டர்கள் ஓரங்கட்டப்படுவதற்கு எதிரான என் நிலைப்பாடு என்று அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. கடிதம் எழுதிய மார்ச் 25ஆம் தேதிதான் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் விவரத்தை அதிமுக அறிவித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. திடீர் நிர்வாகிகளால் குழப்பம், பாஜகவினர் புலம்பல். தமிழக பாஜகவில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் நீண்ட இழுபறிக்கு பின்பே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்டனர். தன் ஆதரவாளர்கள் இல்லை என பல முன்னாள் முக்கிய நிர்வாகிகள் புலம்பும் வகையில் அந்த அறிவிப்பு வெளியானது. அதன்பின் ஒரு வழியாக கட்சி செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கையில் சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து விரும்பிய எண்ணிக்கையில் தொகுதிகளை பெறுவதில் நடந்த பேரம் நீண்டது. ஆளாளுக்கு 60-40 என பேசி ஒரு வழியாக பாஜகவுக்கு 27 தொகுதிகள் என முடிவுக்கு வந்தது. மேலும் சில கட்சிகளுக்கு தாமரை சின்னம் வழங்கிய வகையில் 35 வரை சென்றுள்ளது. இதன்பின் 27 சீட்களில் வேட்பாளர்களை அறிவிப்பதில் குழப்பம். ஒருபடியாக எல்லாம் முடிந்து வேட்புமனு தாக்கல் நடக்கிறது. கடைசி நாளான இன்று பலரும் மனு தாக்கல் செய்ய உள்ளனர். தொடர்ந்து பிரச்சார ஏற்பாடுகளும் நடக்கின்றன. இந்நிலையில் நிர்வாகிகளிடையே குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் பாஜகவின் பல்வேறு பிரிவுகளுக்கும் புதிய மாநில செயலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். சில தினங்களுக்கு முன் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். அதில் மாநில வழக்கறிஞர் பிரிவு துணைத் தலைவராக தாளை முத்தரசு, செயலராக விஜயகுமார், மருத்துவ பிரிவு மாநில செயலராக அன்பரசன், வர்த்தக பிரிவு மாநில செயலர்களாக கிச்சா ரமேஷ், அருண்ராஜ் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் உள்ளாட்சி பிரிவு, ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் பிரிவு, அரசு தொடர்பு பிரிவு, அமைப்பு சாரா தொழில் பிரிவு, ஆன்மீகம், கோவில் மேம்பாட்டு பிரிவு, மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு, கூட்டுறவு பிரிவு, தன்னார்வ தொண்டு நிறுவன பிரிவு, தமிழ் இலக்கியம், தமிழ் வளர்ச்சி பிரிவு, கலை கலாச்சார பிரிவு, நெசவாளர் பிரிவு, பொருளாதார பிரிவு, தேசிய மொழிகள் பிரிவு, விளையாட்டு திறன் மேம்பாட்டு பிரிவு, தொழில்துறை வல்லுநர்கள் பிரிவு என பலவற்றிலும் மாநில செயலர்களை நியமித்துள்ளனர். இவர்களின் நியமனம் குறித்து யாரிடமும் கருத்து கேட்கவில்லை. இதனால் பிரச்சாரத்தில் இருக்கும் மாவட்ட மண்டல நிர்வாகிகள் திடீரென குதித்த மாநில செயலர்களால் தவிப்பில் உள்ளனர். மாநில தலைவராக அண்ணாமலை இருந்தபோது கூட இப்படி செய்ததில்லை. பாஜக நிர்வாக ரீதியாக ஏற்கனவே தள்ளாடும் போது தேர்தல் நேரத்தில் இதுபோன்ற அறிவிப்புகள் தேவையில்லை என்று பாஜகவினரை கூறுகின்றனர். ஏற்கனவே உள்ள நிர்வாகிகளின் வழிகாட்டலில் தேர்தல் வேலைகள் நடக்கும் போது இந்த திடீர் செயலர்களும் தங்கள் அதிகாரத்தை காட்டுவர். இதனால் குழப்பங்களும் வருத்தமும் தான் ஏற்படும் என்றும் புலம்புகின்றனர். விஜய் சென்னை பிரச்சாரம் ரத்தானதால் பரபரப்பு. சென்னையில் போட்டியிடும் தாவேகா வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சி தலைவர் விஜய் இன்று பிரச்சாரம் செய்ய இருந்தார்.
வில்லிவாக்கம், அண்ணா நகர், விருகம்பாக்கம், தியாகராய நகர் ஆகிய 4 தொகுதியில் பிரச்சார ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதற்கு தேர்தல் அதிகாரிகள் மற்றும் போலீசாரிடம் அனுமதி கோரி கட்சியினர் விண்ணப்பித்திருந்த நிலையில் நேற்று இரவு போலீஸ் அனுமதியும் கிடைத்தது. அதன்படி வில்லிவாக்கம் தொகுதியில் பகல் 12 மணி முதல் மதியம் 1 மணிக்குள் பிரச்சாரம் செய்து முடிக்கவும், தியாகராய நகர் தொகுதியில் மதியம் 2 மணி முதல் 3 மணிக்குள் பிரச்சாரம் செய்யவும் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் விஜய் பிரச்சாரம் செய்து முடிக்க போதுமானதாக இருக்காது என்பதால் விஜயின் பிரச்சாரம் திடீரென ரத்து செய்யப்பட்டது. போலீஸ் அனுமதித்த நேரத்துக்குள் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு மற்றொரு இடத்திற்கு செல்ல காலதாமதமாகிவிடும் என்ற காரணத்தால் ரத்து செய்யப்பட்டதாக கட்சியினர் கூறியுள்ளனர். 3 முறை வேட்பாளர் மாற்றம், யார் அழுத்தம்? தாவேகா அதிருப்தி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் தொகுதியின் தாவேகா வேட்பாளர் என மஞ்சுநாத் என்பவரை கட்சித் தலைவரான நடிகர் விஜய் அறிவித்தார். ஆனால் அவர் போட்டியிடாமல் விலகியதால் மஞ்சுநாத்துக்கு பதிலாக அம்பரீஷ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். கடைசி நேரத்தில் தாவேகாவின் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலர் வேந்தர் கரசன் என்ற வடிவேல் தாவேகா வேட்பாளராக வேட்புமனுவை தாக்கல் செய்தார். வடிவேல் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதன் பின்னணியில் தாவேகாவில் அண்மையில் இணைந்த சூளகிரி முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் மது ஹேம்நாத் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவரது அழுத்தம் காரணமாகவே தாவேகா தலைமை கடைசி நேரத்தில் வடிவேலை வேட்பாளராக அறிவித்துள்ளது. வடிவேல் தான் தாவேகாவின் ஹோசூர் தொகுதி வேட்பாளர் என சில நாட்களுக்கு முன்பே சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது. அப்போது இந்த தகவல் உண்மையில்லை, கட்சி தலைமை அம்பரீஷை தான் வேட்பாளராக அறிவித்துள்ளது, எந்த புரளியையும் கிளப்ப வேண்டாம் என பதிவிட்டு தாவேகாவினர் சமாளித்தனர். ஆனால் அம்பரீஷ் வேட்புமனு தாக்கல் செய்யாமல் கட்சியின் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலர் வடிவேல் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மாற்றங்களும் குழப்பங்களும் கிருஷ்ணகிரி தாவேகாவில் ஒரு தரப்பினரை அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது. கட்சி தலைமை வேட்பாளரை அறிவித்து அவர் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்பே இப்படி குழப்பம் ஏற்பட்டிருப்பது தாவேகா நிர்வாகிகளுக்கு அரசியல் அனுபவம் இல்லை என்பதை காட்டுவதாக அரசியல் விமர்சகர்கள் கூறினர். பெண் நிர்வாகிக்கு சிபாரிசு செய்து மூக்கு அறுபட்ட கார்த்தி சிதம்பரம் மேலூர் வேட்பாளர் நியமனத்தில் கூத்து. திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. 27 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக வேட்பாளர்களை அறிவித்த காங்கிரசுக்கு மேலூர் தொகுதி வேட்பாளரை முடிவு செய்வதில் இழுபறி ஏற்பட்டது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட 4-5 பேரை மாற்ற கோரியும் சில தொகுதிகளில் காங்கிரஸ் நிர்வாகிகள் போராட்டம் நடத்தினர். இதனால் மேலூர் வேட்பாளரை தேர்வு செய்ய கூடுதல் கவனம் செலுத்தியது காங்கிரஸ். இதற்கிடையில் பெண்களுக்கு 33% ஒதுக்கீடு அடிப்படையில் 8 வேட்பாளர்களை அறிவித்திருக்க வேண்டும். ஆனால் 2 மட்டுமே வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. எனவே மேலூர் தொகுதியை மகளிர் காங்கிரஸ் நிர்வாகி ஹசீனா சையதுக்கு ஒதுக்க வேண்டும் என்று கார்த்தி எம்பி வலியுறுத்தி வந்தார். ஆனால் அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர் விஸ்வநாதனும் பொது தொகுதியான மேலூரில் போட்டியிட விரும்பினார். தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த தனக்கு வாய்ப்பு வழங்குமாறு காங்கிரஸ் தலைவர் கார்கேவிடம் வலியுறுத்தினார். பொது தொகுதியில் தலித் வேட்பாளரை போட்டியிட வாய்ப்பு வழங்கினால் அனைத்து கட்சிகளின் ஆதரவு கிடைக்கும் என்றும் விஸ்வநாதன் ஆதரவாளர்கள் கார்கேவிடம் பேசினர். குறிப்பாக தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டியும் விஸ்வநாதன் பெயரை ராகுலிடம் பரிந்துரை செய்தார். அதன் அடிப்படையில் மேலூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக விஸ்வநாதனை காங்கிரஸ் அறிவித்தது. கார்த்தி எம்பி கோரிக்கையை காங்கிரஸ் நிராகரித்துவிட்டது. திமுகவின் ராஜதந்திரம், அப்செட்டில் விசி கட்சி தலைவர் திருமாவளவன் புதுச்சேரியில் 3 தொகுதிகளில் போட்டியிடும் தன் கட்சி வேட்பாளர்களுக்கு ஓட்டு போட வேண்டாம் என நேற்று காலை கேட்டுக் கொண்டார். உழவர்கரை தவிர மற்ற தொகுதி வேட்பாளர்கள் கூட்டணி கட்சிகளுக்கு ஓட்டு சேகரிப்பர். புதுச்சேரியில் தேர்தலுக்கு இன்னும் 3 நாட்களே உள்ள நிலையில் இப்படிப்பட்ட அறிவிப்பை வெளியிடுவதற்கு கூட்டணியில் ஏற்பட்ட உடன்பாடு என்றும் காரணம் சொன்னார். திமுக காங்கிரஸ் உடனான கூட்டணியில் விசி கட்சிக்கு புதுச்சேரியில் 1 தொகுதி மட்டும் என்றதால் தான் உடன்பாடு ஏற்படாமல் மார்ச் 24 அன்று கூட்டணியை விட்டு வெளியேறி விசிக சார்பில் வேட்பாளர்களை அறிவித்தார். இப்போது கூட்டணியில் உடன்பாடு ஏற்பட்டுவிட்டது என்கிறார். இதேபோல் கூட்டணி பெயரை சொல்லி நேற்று முன்தினமும் பல்டி அடித்தார். தமிழகத்தில் காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் தானே போட்டியிடப் போவதாக அறிவித்திருந்த நிலையில் நான் போட்டியிடப் போகிறேன் என்று கூறியதும் கூட்டணி ஆட்சிக்கும் துணை முதல்வர் பதவிக்கும் ஆசைப்படுகிறார் என்று ஊகங்கள் கிளம்பின. எங்கள் கூட்டணியின் நலனை பாதிக்கும் வகையிலான கருத்து பரப்பல் நடக்கிறது. எனவே நான் பின்வாங்குவதும் ராஜதந்திரம் தான் என சொல்லி போட்டியிலிருந்து திருமாவளவன் விலகிக் கொண்டார். தொடர் பல்டிகள், அதுவும் புதுச்சேரியில் போட்டியிடும் தன் கட்சி வேட்பாளர்களுக்கு ஓட்டு போட வேண்டாம் என்று கோரும் அளவிற்கான பல்டிக்கு காரணம் திமுகவின் ராஜதந்திரம்தான். ஏற்கனவே நம் நாளிதழின் தேர்தல் களம் இணைப்பில் திருமாவளவனின் துணை முதல்வர் திட்டம் குறித்து வெளியிட்டிருந்தோம். அதன்படியே திமுக தரப்பு செயல்பட்டது. தொங்கு சட்டசபை ஏற்பட்டால் சட்டசபையில் திருமா தலைமை இல்லாத விசிக எம்எல்ஏக்களை திமுகவின் குடைக்குள் கொண்டு வர முடியும். திருமா இருந்தால் சிக்கல் என்று கணித்த திமுக திருமா தன் முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும், அதை சாதிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு என கூறி
வேலையை திமுகவின் தேர்தல் வியூக அமைப்பான பெண் நிறுவன தலைவரும் முதல்வர் ஸ்டாலினின் மருமகனுமான சபரீசனிடம் ஒப்படைத்தது. உடனடியாக வேலையில் இறங்கிய சபரீசன் தன் பெண் அமைப்பை காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் கருத்து கணிப்பு நடத்த உத்தரவிட்டார். குறுகிய காலத்தில் 5000 பேரிடம் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. அதோடு கடந்த காலங்களில் நடந்த தேர்தல் முடிவுகளுக்கான புள்ளி விவரங்களை அலசி ஆராய்ந்த வியூக வகுப்பு டீம் அதையெல்லாம் கோப்புகளாக தயார் செய்தனர். இதெல்லாம் தயாரானவுடன் திருமாவை தன் வீட்டிற்கு விருந்துக்கு அழைத்தார் சபரீசன். அப்போது திருமாவிடம் அவர் கூறியதாக விசி கட்சியினர் தெரிவிப்பது, இதோ பாருங்கள், உங்களுக்காக கருத்து கணிப்பு நடத்தி இருக்கிறோம். நீங்கள் பெருந்தலைவர். ஆனால் பெருந்தலைவர்களுக்கும் சில தொகுதிகள் கை கொடுக்காது. காட்டுமன்னார்கோவில் அப்படி ஒரு தொகுதி. அங்கு போட்டியிடுவது தோல்வியைத்தான் தரும். ஆளுமை மிக்க ஒரு தலித் தலைவராக நீங்கள் உருவெடுப்பதை தலித் அல்லாத மற்ற ஜாதி மக்கள் விரும்பாததே அதற்கு காரணம். 2019 மற்றும் 2024 பார்லிமெண்ட் தேர்தல்களில் சிதம்பரம் தொகுதியில் நீங்கள் போட்டியிட்டீர்கள். அதற்கு உட்பட்ட காட்டுமன்னார்கோவில் சட்டசபை தொகுதியில் பெற்ற ஓட்டுகளை விட 2021 உங்கள் கட்சி வேட்பாளர் சிந்தனை செல்வன் பெற்ற ஓட்டுகள் அதிகம். அதேபோல இரு லோக்சபா தேர்தலிலும் உங்கள் கட்சியின் பொதுச் செயலர் ரவிக்குமார் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்டு எளிதாக வெற்றி பெற்றுள்ளார். நீங்கள் ஆளுமையாக வளருவதை பிற ஜாதியினர் விரும்பவில்லை. இம்முறை போட்டியை தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு இஷ்டப்பட்ட வேட்பாளர்களை நிறுத்தி கட்சிக்குள் அழுத்தமான ஆளுமையை செலுத்தி இருக்கும் நீங்கள் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தால் உங்கள் பெயர் பாழாகும். பின் விசிக சார்பில் வெற்றி பெற்று வரக்கூடிய எம்எல்ஏக்கள் உங்கள் சொல்படி நடப்பது சிரமம். ஒரு முறைக்கு 100 முறை யோசியுங்கள். வெளியில் இருப்போர் பேச்சை கேட்டு அரசியல் வாழ்க்கையில் சரிவை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். ஒருவேளை தொங்கு சட்டசபை அமைந்து உங்கள் கட்சி முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் இருந்தால் அப்போது திமுகவும் உங்களுக்குரிய முக்கியத்துவத்தை அளிக்க தயாராக இருக்கிறது. திமுகவிடமிருந்து 8 தொகுதிகளை கேட்டு பெற்று வேட்பாளர்களையும் அறிவித்து விட்டீர்கள். அவர்கள் தேர்தல் செலவுக்கு கஷ்டப்படுவது தெரிகிறது. நீங்கள் விரும்பினால் அதையும் திமுக தரப்பில் பார்த்துக் கொள்கிறோம் என திருமாவிடம் சொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த விஷயங்கள் திருமாவை ரொம்பவே யோசிக்க வைத்தன. அதன் பின்பே காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் போட்டியிடும் முடிவை அவர் மாற்றிக்கொண்டார். எங்கள் தலைவர் முதலில் ஆதவ் அர்ஜுனாவால் மூளைச்சலவை செய்யப்பட்டார். இப்போது திமுகவால் மூளைச்சலவை செய்யப்பட்டுள்ளார். ஏதேனும் ஒரு சலவையில் இருந்தால் பரவாயில்லை. தினம் தினம் சலவை செய்து கொண்டு தான் எடுக்கும் முடிவுகளை மாற்றுவதால் கூட்டணி கட்சியினரே எங்களை கிண்டலாக பேசுகின்றனர் என விசி கட்சியினர் புலம்புகின்றனர்.